போட்டின்னு வந்துட்டா எப்பவும் எதுலையும் நம்பர் 1 வர்றதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். இன்னும் எவ்வளோ நேரம் பார்க்கும்? இது பார்த்துட்டே இருக்கு சார். ஒரு 5 நிமிஷம் சார். என்னப்பா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? இது உடனே ரெடி பண்ணிடுறேன் சார். இனிமே சரியால? நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சோம், யாரும் பார்க்கல. வாங்க வாங்க வாங்க. நிறுத்துங்கப்பா, எல்லாரும் நிறுத்துங்கப்பா. நிறுத்துங்க என்ன நிறுத்துங்க. ரங்கா போய் ஆரத்தி எடுத்துட்டு வாமா. சரிங்கப்பா. மாப்பிள இறங்குங்க. இருங்க. வாங்க 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 மாப்பிள. பாத்து மெதுவா. பாத்து கதிரு. வாங்க மாப்பிள வாங்க மாப்பிள. வாங்கம்மா. அம்மா மாமா மாமா, நான் தான் மாமா காரத்தை எடுப்பேன். இதெல்லாம் மச்சினிச்சியோட உரிமை, நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். அக்கா நம்ம 2 பேரும் சேர்ந்து எடுக்கலாமா? எடுங்க எடுங்க. அவருக்கு வெச்சு விடு. மாம்ஸ், என்ன காசு போடாம எஸ் ஆகுறீங்க? மாம்ஸ் எனக்கு அத குடுத்தல பாத்தீங்களா? அது அவளுக்கு தானே, எனக்கு கொடுங்க. போதும் விடுங்க அவரை. அதெல்லாம் முடியாதுமா. மச்சனிச்சிங்க எத்தனை பேர் ஆர்த்தி சுத்துனாங்களோ அத்தனை பேருக்கும் கொடுக்கணும். கொடுங்க. சரி சரி சரி, நான் கொடுக்குறேன். தேங்க் யூ மாம்ஸ். ஏய் வெயிட் மீ. இப்படி வா. குடு இப்படி. அதென்ன மச்சனிச்சிங்க மட்டும் தான் ஆர்த்தி எடுக்கணுமா? மாமனாரெல்லாம் எடுக்க கூடாதா? அப்படின்னு சட்டம் தான் இருக்குதா? ஏன் மாப்பிள்ளைக்கு நான் தான் ஆர்த்தி எடுப்பேன். ஊர் கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, நல்ல கண்ணு, நொல்ல கண்ணு, எல்லா கண்ணும் இன்னியோட பட்டு போகட்டும். எடுத்துல மாப்பிள்ள மச்சினி சிங்கிக்கு சில பல நோட்டுங்களை அள்ளி அள்ளி போட்டீங்க. அவங்கள பெத்த அப்பனுக்கு கொஞ்சம் நோட்டுகளை அள்ளி அள்ளி போடுங்க. ராகி, நீ கொண்டு போய் வெளியே ஊத்திட்டு வா. என்ன மாப்பிள்ள பாக்குறீங்க? அரங்க போடுங்க மாப்பிள்ள. கொஞ்சம் காசு போடுங்க மாப்பிள்ள. நீ கொண்டு போய் ஊத்திட்டு வா. நான் குடுக்குறேன். நான் குடுக்குறேன். மாப்பிள்ள, அப்பா நீங்க கூட்டிட்டு போங்க. நான் குடுக்குறேன் மாப்பிள்ள, நீங்க போங்க. நீங்க வாங்க. உள்ள போலாம், நீங்க வாங்க. ரங்கா உனக்கு வசமா கொடுப்பா. போங்க. போங்க. உள்ள போ. யோ மனுஷனா நீ ஏன் இப்படி குடும்ப மனத்தை வாங்குற? அவர் கொடுத்தா தானே வாங்குறதுக்கு. எதுக்கு உனக்கு காசு வேணும்னு தெரியாத? எனக்கு குடிக்கிறது தானே. நான் இப்ப எப்ப குடிக்க காசு கேட்டேன்? இப்ப எதுக்கு எம்மால அபாண்டமா பழிய போடுற? அப்படியா? பின்ன எதுக்கு அவர்கிட்ட காசு கேட்டியா? வான வேடிக்கைக்கா? சும்மா தெரியுதுல்ல. அப்ப 2 நோட்டு என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நானும் செலிப்ரேட் பண்ணுவேன்ல. ஏய், குடிக்கிறதும் கூத்தடிக்கிறதும் செலிப்ரேஷனா? பெத்த பொண்ணு கல்யாணத்துல குடிப்பியா நீ? கல்யாண வீட்டுல கச்சேரி எவ்வளவு முக்கியமோ சரக்கும் அந்த அளவுக்கு முக்கியம். சரக்கே இல்லாத கல்யாணத்துக்கு நான் போறதே கிடையாது. அப்படியே குடிடு. ஏன் உன் பெத்த பொண்ணு கல்யாணம் தானே, அதுலயே குடிப்பியா நீ? பெத்த மக கல்யாணத்துக்கே குடிக்கலனா எப்படி? இங்க பாரு, நான் வாயால பேசிட்டு இருக்கேன்னு நினைக்காத. குடிச்சிட்டு கிடிச்சிட்டு வந்த மூக்க முடிச்சிடும் பாத்துக்க. ஆளும் மண்டையும். காசு கொடுக்க மாட்டேன் அப்படிதானே? நீ குடுக்கலனா என்ன? நான் குடிக்க மாட்டேன்னு நினைச்சியா? குடிச்சு காட்டுறேன். அதுவும் ஹை குவாலிட்டி சரக்கா தேடி புடிச்சு குடிச்சிட்டு வரேன்.
ஆமாண்டி, நான் ரொம்ப லக்கி தான். அதுவும் மகேஷ் மாமா என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் பெருசா இதையோ சாதிச்ச மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சும்மா சொல்லக்கூடாதுடி, மாப்பிள்ள சினிமா பட ஹீரோ மாதிரி செம்ம ஹேண்ட்ஸமா இருக்காரு. ஏய் பிச்சு பிச்சு, என் மாமாவை சைட் அடிச்ச அவ்வளவுதான். என் மாமாவை நான் மட்டும்தான் பாப்பேன். சரிங்க மேடம், கல்யாணம் பண்ணிக்கிட்டு பார்த்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்துடாதீங்க. அக்கா மாமா வந்துட்டாருக்கா. மாமா வந்துட்டாரா? நீங்க இரு. மாமா வந்துட்டீங்களா? வாங்க வாங்க வாங்க. வா எப்படி மாமா, இந்த ட்ரெஸ்ல நீங்க எப்படி இருக்கீங்க தெரியுமா? அப்படியே சூப்பரா ஹீரோ மாதிரி இருக்கீங்க. ஆமா, இந்த Dress எனக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அவ்வளவுதானா? அப்ப நான் தேவதை மாதிரி இல்லையா? பாருங்கம்மா. நீ எப்பவுமே எனக்கு தேவதை தான் ரோஹிணி. மாப்பிள, ரோகிணிய பத்தி நான் சொல்லி நீங்க தெரிய வேண்டியது இல்ல. அவ பச்சை புள்ள மாதிரி, யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவா. அதுல நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டா அதை மீற மாட்டா. உலகமே தெரியாத புள்ள, கொஞ்சம் பத்திரமா பாத்துங்க மாப்பிள. சரிங்க தாத்தா. ஆமா அக்கா, இவங்க தான் உனக்கு மெஹந்தி போட போறாங்க இன்னைக்கு. எல்லா டிசைனும் தெரியும்ல, நல்லா போடணும். சரியா? எல்லா டிசைனும் தெரியும் அவங்களுக்கு, நல்லா போடுவாங்க. மாப்பிள்ளை முதல்ல போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வர, அதுக்கப்புறமா நீங்க சொன்ன ஹல்தி மெஹந்தி டிஜே எல்லாம் வச்சுக்கலாம். இப்ப அவரை போக விடுங்க. மாப்பிள்ளை நீங்க போங்க. போங்கம்மா, போங்க போங்க. மாம் சார், நிறைய ஃபன் மூமெண்ட்ஸ்லாம் இருக்கு. நீங்க பக்காவா ரெடி ஆயிட்டு வந்துருங்க. சரியா? சும்மா சரி நீங்க போங்க. பாட்டி ரூமுக்கு போலாமா? நீங்க ரூம்ல போய் வெயிட் பண்ணுங்க. ஏய் வாடி. அம்மா வாமா. மாமா ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. எதுக்கு? காசை வாங்கிட்டு நேரங்க நேரத்துல குடிக்கால ஏரியா? எப்ப பார்த்தாலும் இதே வேலையா போச்சு உனக்கு. காசு இருக்கா இல்லையா? இல்ல இல்லன்னு சொல்றதுக்கு இவ்வளவு பில்டப்பா? உனக்கெல்லாம் அவ தான் சரிப்பட்டு வருவா. ஏ கங்கா, கங்காவா? அது யாரு? எங்க அக்காவுக்கு தெரியுமா? ஓ, அவசரத்துல வாய் உளறிட்டேன்டா. கங்காக்கு பதில் கங்கான்னுட்டேன். அவகிட்ட சொல்லி உன்ன ஒரு 4 சாத்து சாத்தினா தாண்டி சரியா வருவ. இரு, அவகிட்ட போய் சொல்றேன். மாமா கதிரு ஒரு 1000 ரூபாய் கூட. இருக்கு, ஆனா கொடுக்க முடியாது. அதுக்கு இல்லன்னே சொல்லிருக்கோம். ஒரு 1000 ரூபாய் காசுக்கு இந்த ராஜசிங்கம் நீ படுற பாடு இருக்குதே. நர்மதா அங்க வர்ஷா கூட ரோட்ல நின்னுட்டு இருந்தா. ஏன் எதுக்குன்னு ஒண்ணும் தெரியல. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. இப்ப எங்க இருக்கான்னு தெரியலையே. திரும்பவும் ஃபோன் பண்ணி பாப்போம். என்ன பாட்டி பயந்துட்டீங்களா? இருக்காதா பின்ன? கல்யாண வீடுனா ஜாலியா இருக்கணும் பாட்டி, இப்படி பயந்துட்டெல்லாம் இருக்க கூடாது. நீ சாதாரணமா சொல்லிட்ட, ஆனா எனக்குள்ள திக்கு திக்குன்னு இருக்கு. ஆமா, வர்ஷாவும் நீ ரோட்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அதுவா, வர்ஷா அவளோட பிளவுஸ விட்டுட்டு வந்துட்டாளா, அதான் வேற பிளவுஸ் வாங்குறதுக்கு கடைக்கு போயிருந்தோம். வர வழியில கார் ரிப்பேர் ஆகி ரோட்லயே நின்றுச்சு. இந்த பக்கம் பார்த்தா நீங்க என் அண்ணனை மாப்பிள்ளைய ஊர்வலம் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கீங்க. எங்க வர்ஷா என் அண்ணனை பாத்துருவாளோ நான் பயந்துட்டேன்.